வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும். எப்போதும் சொல்கிறது தான், வாரத்துக்கு வார ராசி பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கு பார்ப்பதை விட ராசிக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு உங்களது ராசி செவ்வாய் 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது 8ஆம் இடம்ங்கிறது 1 8 போதே இந்த செல்ஃப் ஆப்பு, தனக்குத்தானே ஆப் வச்சுக்கிறங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். யாரால் இந்த மாதிரி ஆப்புகள் ஒரு டென்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னும் போது புதனுடைய சாரத்தில் போகும்போது தந்தை சார்ந்த உறவுகளாலும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்கள் வருவதற்கான வாய்ப்புகள், உயர் கல்வியில் இருக்கவங்களுக்கு சின்னதாக ஐயோ இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பயங்களும் தயக்கங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற பிளானட்னும் போது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் உங்களது ராசியிலே குரு வக்கரமாக போகிறது. ஸோ குரு வக்கரமாக போய் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கடன் தொல்லை இருக்குதோ கொஞ்சம் கடன்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா யாரோ தந்தை சார்ந்த உறவுகள் சும்மா கோர்ட்டு கேஸு இது மாதிரி வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள், இல்லைன்னா ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக கொஞ்சம் சிக்கலோடு இருக்கிறவங்க கொஞ்சம் அடித்து பிடிச்சி ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மேற்பதவிகளுக்காக ஒரு உத்தியோகத்திற்காகவும் நம்ம கொஞ்சம் போராடுறது, அதனால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல உயர்வு இருந்தாலும், வேலையில் நல்ல உயர்வு இருந்தாலும் கொஞ்சம் சின்ன ஒரு புத்தி தடுமாற்றம், ஒரு ஸ்ட்ரெஸ் போவதை நம்ம தவிர்க்க முடியாது. காரணம் குரு கேதுடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது யாரை மேஜராக பாதிக்கும், மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே நேரம் குரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். பட் மற்றபடி பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குமானா கிடையாது. பெரிய ட்ராபேக்ஸ் எதுவுமே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 2ஆம் அதிபதியான சுக்கிரன். 2ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அந்த 7ஆம் அதிபதியிலேருந்து இப்போ 8க்கு மாறிடுறார். ஸோ 8க்கு மாறினதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும் போது 7 இருக்கிற வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதே 24ஆம் தேதிக்கு மேலே அவர் 8க்கு மாறும்போது சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குருடைய சாரத்தில் போகும்போது ஒரு டிலேனஸ் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நடக்காமல் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஏன்னா சுக்கிரன் குருடைய சாரத்தில் போகும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாமே கைகூடி வந்துச்சுங்க, ஆனால் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், கொஞ்சம் காலம் தாமதம் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் இப்போ ஜாகிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை ஏதோ நம்ம கேர்லெஸ்ஸாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் அதில் போய் மாட்டிக்கூடாது. கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது யாருக்கெல்லாம் மேஜராக பாதிக்கும் அப்படின்னு யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறது. 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும் போது 9ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் கேதுடைய சாரத்தில் போகிறார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயம் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் சின்ன ஒரு நெருக்கடிகள், கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, புதிய கடன் பத்திரங்கள் கையெழுத்து போடுறது, கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது போஸ்டல் டேட் செக் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ நிறைய இருக்குது. அதே நேரத்தில் புதன் கேதுன்னும் போது நிறைய கொஞ்சம் டாக்குமெண்டேஷனால் கொஞ்சம் பணம் கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதே நேரத்தில் தந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது அப்பாவுடைய சொத்துக்களை கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை அள்ளி தருவார். ஸோ அதில் எந்தவித மாற்றம் இல்லை, நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் மிகுந்த ஒரு வெற்றியை தருவதற்காகவும் வண்டி வாகனங்களால் வியாபாரம் பண்ணுறவங்களும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். 5ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது. ஸோ 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் அது சூரியன் கேதுடைய சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் சின்ன நெருக்கடிகள் வரலாம். கொஞ்சம் அந்த ஒரு பகை உணர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள், கோர்ட்டு கேஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்குங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க தான் மேஜராக இருக்கும். மற்றவங்களுக்கும் பெருசாக பாதிப்பில் ஏற்படுத்தாது. 6ஆம் அதிபதி புதன். 6ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வேலையில் சின்ன நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் வேலையில் அந்த நெருக்கடிகளாம் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிறத எந்தவித ஐயம் இல்லை. அதனால் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா வந்து நோ பெயின் நோ கெயின்ங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருக்கலாம். கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அதீதமாக கடன் எல்லையை மீறி போதோ அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பயப்படுறவங்க வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது அந்த இந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. 6ல் வந்து கேது இருந்து அது செவ்வாயுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் வந்து வேலையில் இருக்கவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சில பேருக்கு வந்து வேலை பறிபோவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 7ல் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது இந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 24ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து அந்த குடும்பத்தாருக்கும் உங்களுக்குமே ஒரு சின்ன கருத்து பேதங்களோ ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதெல்லாம் 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து 24ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் அப்பா சம்மந்தமான உறவுகளால் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு சிக்கல்கள் காரணம் ஏன்னா நம்ம தான் காரணங்கிறத முதல்ல மெயினாக பார்த்துக்கணும். ஸோ அதே நேரத்தில் வந்து கடன் உபாதைகள் தாய்மாமன் உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் வருவதற்கான இருக்கிறதுனால கொஞ்சம் ரத்தத்திலும் நரம்புகளும் ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் வந்து சரியாகிறதுக்கு அதுக்காக மெடிசன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கும்போது யாரெல்லாம் மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 9ஆம் தேதி ராசியிலே வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த சின்ன வேலையில் சம்மந்தமான விஷயங்கள் ட்ராவல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகளோ கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுங்க. ஸோ அதுவரை கொஞ்சம் வந்து கூலாக இருங்க காமாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி சனி வந்து 11ல் இருப்பது பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் ராகுடைய சாரத்திலும் அந்த லாபத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய லாபத்தையும் பெரிய வெற்றியையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். கண்டிப்பாக இறைவனுடைய பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை கைவிடாதீங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நான் எப்போதும் சொல்கிறது தான் பிரார்த்தனை. ஸோ இந்த பிரார்த்தனை என்ன சார் எப்போ பார்த்தாலும் பிரார்த்தனை சொல்லிக்கிட்டு என்ன திறக்க போதுங்கன்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்துங்க லைஃப்பில் வந்து அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் வரை தான் நம்ம கூட வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம கூட வரப்போகிறது நமது இறைவன் தான். ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம எல்லார்ட்டையும் வந்து பகிர முடியுமானா பகிர முடியாதுங்க. ஏன்னா வந்து சில விஷயங்களை நண்பர்கள்ட்ட பழகும்போது நம்மக்கிட்ட ரொம்ப கரிசனமாக கேட்குற மாதிரி கேட்டு பின்னாடி சிரிச்சிடுவாங்க. இவ்வளோ தெரியுமா அவனை பற்றி அப்படின்னு சொல்லி சிரிச்சிடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் பகிர முடியாது. மனைவிக்கிட்டேயே கூட எல்லா விஷயம் பகிர முடியாதுன்னு தான் உண்மையான விஷயம். ஸோ அப்போது நமக்கு ஒரு ஆள் தேவை. அப்போ இறைவன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இதில் வந்து எனக்கு நல்ல ஒரு கருத்தை சொன்னது யாருன்னா எனக்கு ஒரு குருவாக இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய ஆளுங்க. ஸோ அவர் வந்து பெரிய ஆள். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பெரிய லெவலில் வரும்போது மகாதேவர் ஐயர் அவர் பேர். நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். மகாதேவர் ஐயர் நடிச்சிங்கனாலே தெரியும். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருடைய கிளாஸ்லாம் நடந்தது ஒரு 3.5 நாட்கள் வந்து அதை தங்கி இருந்து படித்தோம். ஸோ படித்து அதை கேட்கும்போது அவர் எல்லாமே சொல்லி கொடுத்து அது பிரசன்னத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது கிளாஸ் முடிஞ்சு எண்டிங் ஆகும்போது ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஏன்னா அங்கே தங்கி இருக்கும்போதே எல்லோரும் அவருக்கு வந்து ஒரு 75+ இருக்கும். அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அங்கே தங்கி இருக்கும்போது நம்ம பார்த்த விஷயம் அவர் காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்றாருங்க. 3 மணிக்கு எழுந்துச்சி அந்த வயசுலேயும் வந்து குளிச்சுட்டு அவர் உட்காந்து பிரார்த்தனை பூஜை புனஸ்காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறாரு. அதை பார்த்தே சொன்னாங்க என்ன மனுஷனையா இந்த வயசுலேயும் எழுந்துச்சி காலையில் எழுந்துச்சி இது பண்ணுறாரு அப்போலாம் ஒரு 6 மணிக்கு எதிரிக்கிறதுக்கே வந்து தடுமாறுறோம் அப்படிங்கிற லெவலில் வந்து பேசினாங்க. பட் ஆனால் அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்ன விஷயம் தான் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து ஜோதிடன், நான் வந்து ஒரு பிரசன்ன ஜோதிடன், நான் வந்து பிரசன்னம் ஆருடம் இதெல்லாமே கோயில்களுக்கு இதெல்லாமே பண்ணிட்டு கொடுக்குறேன். பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து என் ஜாதகத்தை தொட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாருங்க. ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்கன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து காலையில் எழுந்து என்னோடய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நான் பூஜை பண்ணிடுவேன். என்னோடய பூஜை புனஸ்காரங்களை வந்து நான் கைவிடுறதே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து அது எத்தனையோ 7.5 சனி வந்திருக்கு, ஜென்மகுரு வந்திருக்கு, என்னென்னோ வந்திருக்கு. பட் எதுவுமே என்னை பாதிக்கலை. காரணம் என்னென்னா எனது பூஜை என்னோட இருந்தது, என் தெய்வம் என்னோட இருந்து என்னை எல்லாத்துலேயும் காப்பாற்றுச்சின்னு சொன்னாருங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ
அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஆள் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லும்போது எனக்குலாம் பிரமிப்பாக இருந்தது. நீங்களும் கடைப்பிடிங்க. ஏன்னா வாக்குப்படிதம் வரணுன்னாலும் சரி, டே டு டே லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் இறைவனிடம் சரணடைஞ்சால் கண்டிப்பாக வந்து அது பெரிய லெவலில் கொண்டு போகணும் தான் உண்மையான விஷயம். நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதை வந்து சும்மா நீ இது செஞ்சால் இது வரும், இது செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற லெவலில் தான் போகிறோம். பட் அந்த மாதிரி வியாபாரம் இறைவன்கிட்ட பேசாதீங்க. மனதார இறைவனை வந்து சரணடைங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அடுத்த லெவலில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்குள்ளவே அந்த இறைவன் ட்ராவல் ஆகிறத நம்ம வந்து உணர முடியும். ஸோ பண்ணி பாருங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. இது என்ன திசை நடக்குது, என்ன இது இருக்குது, அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. ஒரு இறைவனை மனசார பிரார்த்தனை பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பயனடையும். ஏன்னா இது வந்து என் லைஃப்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என் லைஃப்பில் வந்து என்றைக்கு நான் அந்த ப்ரேயருங்கிற ஒரு விஷயத்தை தொட்டணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நான் முன்னேறுவதை என்னால் பார்க்க முடியும். நீங்களும் கண்டிப்பாக முன்னேறணும். உங்களது சங்கடங்கள் பிரச்சனைகளும் தீரணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.